அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ராகு கேது தரும் தாமத திருமணம் இந்த தலைப்புல தான் இன்றைய பதிவை பார்க்க போறோம். நிறைய அப்பாயின்மெண்ட்ல பொதுவா கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த திருமணம் பாக்குறவங்களா இருக்கட்டும், அல்லது பிறந்த குழந்தைக்கு ஒரு 15 வயது முதலே பெற்றோர்களுடைய கேள்வி, அதுபோல் 35 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ராகு கேதுக்கள் எந்த பாவத்துல இருந்தா தடை தருன்ற ஒரு பொதுவான எண்ணம் இல்லாம நிறைய ஜாதகங்கள் 5ஆம் இடத்திலே ராகு கேது இருந்தாலும் 9ஆம் இடத்திலே ராகு கேது இருந்தாலும் அதை தோஷமாக கன்சிடர் பண்ணி இதை தோஷ பரிகாரம் பண்ணலாமான்ற கேள்வியை நிறைய கேட்கறத பார்க்க முடியுது. அதற்காக தான் உண்மையாலுமே ராகு கேதுக்கள் திருமணத்தை எங்க இருந்தா தாமதம் பண்ணும், அதுபோல அந்த தாமத திருமணத்தை தரக்கூடிய ராகு கேதுக்கள் எத்தனை வயது வரை தாமதத்தை தருன்றதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ராகு கேதுக்கள் முதல்ல திருமண தாமதத்தை தருமானா கண்டிப்பாக தரும். சனியை போல் முழு அவயோக கிரகங்கள் தான். எப்படி தனித்த சனி முழு இருள் பொருந்திய சனி அவயோகியோ அது போலதான் ராகு கேதுவும் அவயோக கிரகம். ராகு கேதுக்களும் ஒருவருடைய ஜாதகங்கள்ல மிக முக்கிய 3 ஆதிபத்தியங்கள்ல தொடர்பு கொண்டா அந்த ஜாதகருக்கு திருமணத்தை தாமதப்படுத்துறார். எந்த 3 பாவங்கள் என்றால், ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 2ஆம் இடமும், லக்னத்திலிருந்து 7ஆம் இடமோ, லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலோ இந்த ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம் இருக்குன்னா அந்த ஜாதகர்களுக்கு திருமணத்துல தாமதம் இருக்கு. அந்த ஜாதகர் எத்தனை வயதுல திருமணம் செஞ்சுக்கலாம்? பெண்ணாக இருக்கும் பொழுது இந்த ராகு கேது தாமதமானது 27 வயது வரைக்கும், ஆணாக இருக்கும் பொழுது 29 வயது வரைக்கும் செயல்படும். அதன் பிறகு அவர்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில தான் பலன் இருக்கும். அப்ப ராகு கேதுக்கள் தாமதம்ன்றது பெண்ணிற்கு 27 வயதும் ஆணுக்கு 29 வயதும் தான். அதுவும் இந்த 2, 7, 8ஆம் இடங்கள்ல இருந்தா மட்டும்தான் திருமண தாமதம். மற்றபடி வேற எங்க ராகு கேதுக்கள் இருந்தாலும் ராகு கேதுக்களினால் திருமணம் தாமதப்படாதுன்றதை உறுதிப்படுத்தும். சோ அததான் இந்த மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் இடங்களையே சுட்டி காட்டுறோம். உங்க ஜாதகத்துல இங்கெல்லாம் ராகு கேதுக்கள் இருந்தா உங்களுக்கு திருமணம், ஆனா இருந்தா 29 வயசுக்கு பிறகு. 29 வயதை கடந்துருச்சே, 35 வயசு ஆயிடுச்சே, இன்னும் திருமணம் நடக்கல, எங்க போனாலும் ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணுன்றாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ராகு கேதுக்களுக்கு 29 வயது ஆணிற்கு, பெண்ணிற்கு 27. உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் ஆதிபத்திய கிரகமோ 7ஆம் ஆதிபத்திய கிரகமோ வலுவிழந்து அவயோக பாவநிலையில இருந்தால்தான் திருமணம் நடக்காம இருக்கும். அதுபோல இந்த ராகு கேதுக்கள் தடை இருக்கு, நான் 21 வயதுல திருமணம் பண்றேன், 23 வயதுல திருமணம் பண்றேன், 25 வயசுல திருமணம் பண்றேன்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் முதல் திருமண வாழ்க்கையில பிரச்சனையை சந்திப்பார். அல்லது ஒரே திருமணம் என்ற விதி அவருக்கு இருந்தாலுமே திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையாது. அப்ப ராகு கேதுக்கள் என்பது பெண்ணாக இருந்தால் 27, பெண் ஜாதகம் என்றால் 27, ஆண் என்றால் 29 வயசு. இதை கடந்தாதான் கண்டிப்பா திருமணம் யோகமாக அமையும். அதற்கு முன்பு திருமணம் பண்ணக்கூடாது. என்ன தோஷ பரிகாரம் பண்ணாலும் இந்த வயதை கடந்து ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்ட ஒரு திருமணம் பண்ணாதான் யோகம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் இந்த ஆதிபத்திய வீட்டில் எங்க இருந்தால் ராகு கேது திருமணத்தை தாமதப்படுத்துதுன்றதை பார்த்துடலாம். எல்லா இடங்களையும் 5, 9ல இருந்தால்தான் ராகு கேதுக்கள் திருமணம் தாமதம் பண்ணாது. மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவருக்கு எங்கெங்கெல்லாம் இருந்தா ராகு கேது திருமணத்தை தடை செய்கிறார்? ராகுவோ கேதுவோ இந்த 2ஆம் இடத்தோடு ஆளுமை செய்யும்போது இதுல ஒண்ணு என்னன்னா, ராகு அமர்ந்ததுக்கு 180 டிகிரி எதிர்மறையில தான் கேது இருப்பார். இப்ப இயல்பாகவே இங்க ராகு இருந்தா இங்க கேது வந்துருவார், கேது இருந்தா ராகு வந்துருவார். அப்ப 8ஆம் இடத்திலும் இந்த ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம் இருக்கு, 7ஆம் இடத்திலேயும் ராகு கேதுவோட சஞ்சாரம் இருக்கு. இந்த ராகு கேது 2, 7, 8 இந்த 3 பாவங்களிலே மேஷ லக்னக்காரருக்கு அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு திருமணம்ன்றது பெண்ணாக இருந்தா 27, ஆணாக இருந்தா 29 பிறகுதான் யோகம். அதுக்கு முன்பு திருமணம் பண்ணா திருமண வாழ்க்கை திருப்தி இல்லாமல் இருக்கும். தசாபுத்திகள் நடப்பை பொறுத்து சில பேருக்கு 29 வயசுல நடந்துடும். தசாபுத்தி அவயோகமா இருக்கும். 2, 7ஆம் அதிபதி வலுவிழந்திருப்பார், அவருக்கு தான் 31 வயதெல்லாம் கடந்து திருமணமாகாம இருக்கிறது. அப்ப ராகு கேது தாமத திருமணம் இந்த 3 பாவங்களில் இருந்தா தான் ராகு கேதுக்களால் நிகழ்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். இது மேஷ லக்னத்திற்கு. ரிஷப லக்னத்துல ஜனனித்த ஜாதகர் ராகு கேது எப்பெல்லாம் தாமதப்படுத்துறார் திருமணத்தை? இந்த 2ஆம் இடத்தோடு ராகுவோ கேதுவோ தொடர்பு கொள்ளும் பொழுது, 7ஆம் இடத்திலே ராகுவோ கேதுவோ தொடர்பு கொள்ளும் பொழுது, 8ஆம் இடத்திலே ராகுவோ கேதுவோ தொடர்பு கொள்ளும் பொழுது, இந்த 3 பாவங்களிலே ரிஷப லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு ராகு கேதுக்கள் நிலைப்பாடுதுன்னா திருமணத்தை ராகு கேதுக்கள் தாமதப்படுத்துறார். இந்த பரிகாரம் பண்ணா சரி பண்ணிக்கலாமா 23 வயசுல? கண்டிப்பா முடியாது.
எப்படி இருந்தாலும் ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து விட்டால் கண்டிப்பா திருமணம் லேட்டாகும். ஒருவேளை ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவர் நீசம் பெற்று இருக்கிறாரா, ராகு கேது தோஷமே இல்லை, தடையே கிடையாது, திருமணம் உடனடியா நடக்கும். மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, எப்பொழுது ராகு கேது திருமணத்தை தாமதப்படுத்துறார்? சுய ஜாதகங்கள்ல மிதுனத்தில் பிறந்தவருக்கு ராகுவோ கேதுவோ கடகமனையில் அமர்ந்திருக்கும் பொழுது, ராகுவோ கேதுவோ தனுசு மனையிலே அமர்ந்திருக்கும் பொழுது, ராகுவோ கேதுவோ மகர மனையில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த ராகு கேது திருமணத்தை தடை பண்றார். இந்த ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் வலுவிழந்து விட்டால் ராகு கேது தடையே கிடையாது. தசா புத்திகள் படி இளம் வயதுல திருமணம் செஞ்சுக்கலாம். இந்த ராகு கேது தனுசு மகரம் கடகத்தில் இருந்தால் மிதுன லக்னத்திற்கு ராகு கேது திருமணத்தை தடை பண்றார். கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கடகத்தில் ஜனனித்தவருக்கு எப்பெல்லாம் ராகு கேது திருமணத்தை தாமதப்படுத்துவார்? இரண்டாம் இடமான சிம்மமனையில ராகுவோ கேதுவோ இருக்கிறார்னா திருமணம் தாமதமா தான் நடக்கும், தாமதப்படுத்தி தான் நடத்துவார். ஏழாம் இடத்திலே ராகுவோ கேதுவோ இருக்கிறார்னா திருமணத்தை தாமதம் பண்ணி தான் கொடுப்பார் மகரத்துல. எட்டாம் இடமான கும்பமனையில ராகுவோ கேதுவோ இருந்தாலும் திருமணத்தை தாமதம் பண்ணி தான் கொடுப்பார். இதுல ஒரு விதி, இரண்டாம் இடத்து கிரகம் நீசம் பெற்றிருக்கு, ஏழாம் இடத்து கிரகம் மகரத்துல சனி வலுத்திருக்கிறார்கள், தாமதப்படும் அப்படின்றத உறுதிப்படும். அதனாலதான் நம்ம எட்டாம் இடத்தையும் எஸ்பெஷலி உறுதிப்படுத்துறோம். இந்த 3 பாவங்கள்ல ராகு கேதுக்கள் இருந்தா கடக லக்னத்திற்கு திருமணம்ன்றது தாமதப்படும். இல்ல பிஃபோரா நடந்துட்டா திருமண வாழ்க்கை பிரச்சனையா தான் இருக்கும். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ராகு கேதுவால் எப்பொழுது திருமணம் தாமதப்படும்? இந்த கன்னிமனையிலே ராகுவோ கேதுவோ, சிம்மத்தில் பிறந்தவருக்கு கன்னிமனையில் ராகுவோ கேதுவோ, கும்பத்தில் ராகுவோ கேதுவோ, ஏழாம் மனைன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவோ கேதுவோ, எட்டாம் மனையில மீன வீட்டுல ராகுவோ கேதுவோ, இந்த 3ல் எங்கேயும் ஒரு இடத்தில் இருந்து விட்டால் ஆதிபத்திய ரீதியில சிம்மத்தில் பிறந்தவருக்கு இந்த ராகு கேதுவால் திருமணம் தடைப்படும். திருமணம் தடைப்படும் என்றால் இளம் வயதுகள் இல்லாமல் காலதாமதமாக திருமணம் நடைபெறும். கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்கள் சுய ஜாதகங்கள்ல ராசி சக்கரத்திலே இரண்டாம் இடமான துலாமனையில ராகுவோ கேதுவோ, ஏழாம் மனையான மீனமனையில் ராகுவோ கேதுவோ, எட்டாம் அடையான மேஷமனையில ராகுவோ கேதுவோ, இங்க ஏதேனும் ஒரு அமைவுகளிலே ராகு கேதுக்கள் இருந்து விட்டால் ஜாதகருக்கு ராகு அல்லது கேது, இந்த ஜாதகருக்கு திருமணமானது ராகு கேதுக்களால் தடைப்படும். வீடு கொடுத்த கிரகம் வலுவிழந்தால் ராகு கேது தடை பண்ண மாட்டார், வலுப்பெற்றால் கண்டிப்பாக தடை உண்டு அப்படின்றத உறுதிப்படுத்தணும். இது கன்னி லக்னத்துல. துலாம் லக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க, துலாத்தில் பிறந்தவருக்கு இரண்டாம் மனையான விருச்சக மனையில் ராகு கேது அமர்ந்தாலும், ஏழாம் மனையான மேஷத்திலே ராகு கேது அமர்ந்தாலும், எட்டாம் மனையான ரிஷபத்தில் ராகு கேது அமர்ந்தாலும் இந்த ஜாதகருக்கு திருமணம் தடைப்படும். இந்த ஜாதகருக்கு ராகு கேதுக்களினால் தாமத திருமணமானது நடைபெறும். இந்த வீட்டில் ஏதேனும் ஒரு கிரகத்தின் அதிபதி வலுத்து இருந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு திருமணம்ன்றது தாமதமா தான் நடக்கும், தாமதப்படும். எத்தனை வயது வரை தாமதம்? ஆணுக்கு 29, பெண்ணுக்கு 27 வயது வரை தாமதம். விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ராகு கேது எப்பொழுது திருமணத்தை தடை பண்ணி கொடுக்கிறார், தாமதப்படுத்துறார்? இரண்டாம் இடமான மீனத்தில் ராகுவோ கேதுவோ, ஏழாம் இடமான ரிஷபத்தில் ராகுவோ கேதுவோ, எட்டாம் இடமான மிதுனத்தில் ராகுவோ கேதுவோ, இந்த காம்பினேஷன் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணத்தை தாமதம் பண்ணி கொடுக்கிறார். ராகு கேதுக்களினால் இந்த விருச்சக லக்ன ஜாதகர் தாமத திருமணத்தை அனுபவிப்பார் அப்படின்றத உறுதிப்படுத்தணும். அதுபோல தனுசு லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, தனுஷில் பிறந்தவருக்கு ராகு கேதுக்களால் எப்பொழுது தாமத திருமணம் நடைபெறும்? இரண்டாம் இடமான மகரம் அணையில ராகுவோ கேதுவோ இருந்தாலும் சரி, ஏழாம் அணையான மிதுனத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தாலும் சரி, எட்டாம் அணையான கடகத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தாலும் சரி, இந்த ஜாதகருக்கு தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு தாமத திருமணத்தை ராகு கேதுக்கள் கொடுப்பார்கள். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் 40 வயது வரைக்கெல்லாம் தடை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்ல. 29 வயது பெண்ணாக இருந்தா 27. தசா புத்திகளும் 7 இரண்டாம் இடமும் வலுவிழந்தால்தான் ஜாதகர் காலதாமதமா திருமணம் ஆகிறது. ராகு கேதுக்களுடைய அதிகபட்ச வயது 29 ஆணுக்கு, பெண்ணுக்கு 27. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மகர லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு ராகு கேதுக்கள் எப்பொழுது தாமத திருமணத்தை நிகழ்த்தக்கூடும்? ராகு கும்பமனையில கேது கும்பமனையில இருந்தாலும் சரி, ராகுவோ கேதுவோ, ஏழாம் இடமான கடகமனையில ராகுவோ கேதுவோ, எட்டாம் மனையான சிம்மத்தில் ராகுவோ கேதுவோ,
இந்த காம்பினேஷன்ல எங்க இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் வலுத்து விட்டால் ராகு கேது திருமணத்தை தாமதப்படுத்தி தான் கொடுக்கும். தாமத திருமணம் என்பது 27 வயது பெண் 29 வயது ஆண் என்றால் ஏற்படுத்தி கொடுக்கும். இது மகர லக்னத்துல ஜனனித்தவருக்கு. கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, ராகு கேதுக்கள் தாமத திருமணத்தை கும்ப லக்னக்காரருக்கு எப்ப கொடுக்கிறார்? 2ஆம் இடமான மீனமனையில ராகுவோ கேதுவோ, 7ஆம் மனையான சிம்மமனையில் ராகுவோ கேதுவோ, 8ஆம் மனையான கன்னியில் ராகுவோ கேதுவோ, இந்த 3 ஆதிபத்தியங்களில் ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்தில் கும்ப லக்னக்காரருக்கு ராகு கேதுக்கள் அமர்ந்து அந்த ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து விட்டால் அப்பொழுதுதான் ராகு கேதுக்கள் தடை பண்றார். அப்பொழுதுதான் கும்ப லக்னக்காரருக்கு ராகு கேதுக்கள்னால தடை ஏற்படுதுன்றத உறுதிப்படுத்துறோம். மீனத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க, மீன லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு ராகு கேது எப்ப தாமத திருமணத்தை செய்கிறார்? ராகுவோ கேதுவோ 2ஆம் இடமான மேஷமனையில் அமரும் பொழுது, 7ஆம் மனையான கன்னிமனையில் ராகுவோ கேதுவோ அமரும் பொழுது, 8ஆம் மனையான துலாத்தில் ராகுவோ கேதுவோ அமரும் பொழுது, இந்த மீன லக்னத்தில் பிறந்த ஜாதகர் தாமத திருமணத்தை ராகுவால் ஏற்படுகிறது, ராகு ஏற்படுத்துகிறார். இந்த 3 ஆதிபத்தியங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்தால் ராகு கேது தடை. அந்த வீடு கொடுத்த கிரகம் ராகுக்கோ கேதுக்கோ வீடு கொடுத்த கிரகம் வலுவிழந்தால் ராகு கேதுனால தடை கிடையாது. வலு பெற்றால் ராகு கேதுக்களால தடை உண்டு. இப்ப வலு இழந்துட்டாலுமே பிரச்சனை தான். 7ஆம் அதிபதி வலுவிழந்தால் லேட் ஆகும், 2ஆம் அதிபதி வலுவிழந்தால் லேட் ஆகும். அப்ப ராகு கேதுக்கு தடை என்பது இந்த 3 பாவங்களில் அமர்ந்து 12 லக்னத்திற்கும் அந்த வீட்டதிபதி வலுத்தால் மட்டுமே ராகு கேது தடை என்பதை உறுதிப்படுத்தணும். மற்றபடி வேற எங்க இருந்தாலும் ராகு கேதுக்களினால் திருமண தடை நிகழ்வது அல்ல என்பதை உறுதிப்படுத்தணும். இப்ப இந்த பதிவுல புரிதல் இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் உங்கள் ஜாதகத்தில் அல்லது உங்கள் குழந்தை ஜாதகத்துல இந்த காம்பினேஷன்ல ராகு கேது இருந்ததுன்னா லேட்டா தான் திருமணம் பண்ணும். முன்பு திருமணம் பண்ணா நிறைய ஜாதகங்கள் முன்பு திருமணம் நடந்து அவயோக காலங்களில் அந்த திருமண வாழ்க்கையில் சிரமத்தை சந்தித்து 11ஆம் இடம் வலுக்கும் பொழுது மறு திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டது. வாழ்க வளமுடன். நன்றி.